இப்போ வந்து நம்ம முட்டை பிரியாணி செய்ய போகிறோங்க. இது வந்து முட்டை வந்து அவிச்சி தோல் உரித்து வச்சுருக்கேன். அதை வந்து வானல் வச்சு ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சோறு தாளிக்கலாம். ரைஸுக்கு வந்து அரைக்க வேண்டியது 3 பச்சை மிளகா, 25 கிராம் இஞ்சி, ஒரு பூண்டு, சின்ன டேபிள் ஸ்பூன் சோம்பு, அதே அளவு 1 டீஸ்பூன் மிளகு, ஜீரகம். இது அரைக்க வேண்டியது. இதெல்லாம் நம்ம தாளிக்க வேண்டியதுங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பூ, லவங்கப்பூ 5, சின்ன சின்னதாக 3 பட்டை, 2 ஏலக்காய், 2 இலை வச்சுருக்காங்க. நம்ம இப்போ அடுப்பத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து 2 அழகு, அதாவது 400 கிராம் அரிசி ஊற வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறினாங்க. அப்போ தான் ரைஸ் வந்து நல்லாயிருக்கும். 2 தக்காளி, 2 வெங்காயம், 3 பச்சை மிளகா தாளிக்க, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, கருவேப்பிலை வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சுக்கலாம். இப்போ நம்ம சட்டி வந்து காஞ்சிடுதுங்க. எண்ணெய் போடுறோம்ப்பா. 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். எண்ணெய் வந்து நிறைய சுடக்கூடாது. அதிகமாக சுட்டுச்சுன்னா மிளகாத்தூள் தீஞ்சிடும். அதனால் நம்ம சிம்மில் வச்சுட்டு மிளகாய் பொடி போட்டுக்கலாம். நம்ம 5 முட்டை தான் போடுறோம். அதனால் 1.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாய் பொடி. 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, பாருங்க. 1 நிமிஷத்துலேயே கலர் மாறிடுது. நம்ம முட்டையை போட்டுக்கலாம். முட்டையை வந்து லேசாக கீறிக்கலாம். இது ரெடி ஆகிடுதுப்பா. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து பிரியாணியில் போட்டு தாளிக்கிறதுக்காக நம்ம எடுத்து வச்சு இப்போ இஞ்சி, பூண்டு, சோம்பு, மிளகு, ஜீரகம், பச்சை மிளகாய் 3 போட்டு அரைச்சிக்கலாம். பிரியாணி தாளிக்க அடுப்பு பற்ற வச்சுக்கலாம்ப்பா. இப்போ முட்டை ரெடி பண்ணி வச்சிட்டோம். அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையானது பிரியாணி இலை, பட்டை, லவங்கப்பூ, அன்னாசி பூ, ஏலக்காய், சோம்பு. இது தாளிக்கிறதுக்கு நல்ல தக்காளி வந்து தோல் உரிச்சிட்டு 2 தக்காளி, பெரிய தக்காளி, 2 வெங்காயம், 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து அரைக்கிறது காமிச்சோம் இல்லையா, அந்த பொருள் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன்ப்பா. பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, மிளகு, ஜீரகம், சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிக்கலாம். கூட தாளிக்கிறதுக்கு தயிர் வச்சுருக்கேன். சட்டி காஞ்சிடுது. ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் வேணுன்ற அளவு போட்டுருக்கோம். ஒரு 5 ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் காயட்டப்பா. அதுக்கப்புறம் நம்ம நெய் போட்டுக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம்ப்பா. இப்போ நம்ம எல்லாம் போடலாம்ப்பா. எல்லாம் போட்டுக்கலாம். 2 பூ, லவங்கம் 5 லவங்கம், 3 பட்டை, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 இலை.
ஃபஸ்ட்டு இதெல்லாம் பொரியுது, நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுதுப்பா, நம்ம அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு கூடவே பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுதுப்பா. நம்ம இந்த டைமில் 1/2 கப் தயிர் வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். கட்டி தயிராக இருக்குது, அதனால் 1/2 கப் போட்டிருக்கேன். நம்ம அடுத்து அரைச்சி வச்சுருக்க இந்த உளுந்தை போட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நம்ம இந்த டைம்லேயே கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஒரு புடி அளவு வச்சுருக்கேன், கைப்பிடி அளவு போட்டு நல்லா வதங்கிடுதுப்பா. பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, வீட்டு மசாலா தூள் அது 2 டீஸ்பூன் போடுறோம்ப்பா. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 2.25 டீஸ்பூன் சால்ட்டு போடுறோம்ப்பா. நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் போட்டாச்சுப்பா. இப்போ தண்ணி திட்டமாக அளவு பார்த்து தண்ணி வச்சுக்கலாம்ப்பா. இப்போ 800 ml தண்ணி வச்சுருக்கேன்ப்பா. நம்ம வந்து 400 கிராம் அரிசி போட்டிருக்கோம், அதனால் 800 ml வச்சுருக்கேன். இப்போ இந்த டைமில் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம்ப்பா. கரெக்டாக இருக்குது. இந்த டைமில் தண்ணி ஊற்றும் போதே பார்த்துட்டு மூடிட்டு கொதிச்சதுக்கப்புறம் ரைஸ் போடலாம்ப்பா. லேசாக சும்மா மூடி. தண்ணி கொதிக்குதுப்பா, தண்ணி கொதிக்குது. நம்ம இந்த டைமில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தில் பாதி எலுமிச்சம்பழம் பூஞ்சி விட போகிறோம். இது எதுக்குன்னா, அரிசி சாதம் வைக்கிறோம் இல்லையா, தனித்தனியாக இருக்கும், ஒன்றா ஒட்டாது. அதுக்கு தான் இந்த எலுமிச்சம்பழம் பூஞ்சி விடுறோம். விட்டுட்டு இப்போ தண்ணி கொதிக்கிறதுனால நம்ம அரிசி போட்டுடலாம். 1/2 hour பாஸ்மதி ரைஸு நல்லா ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். இப்போ இதை கலரி விட்டுலாம்பா. அரிசி போட்டு கலரி விட்டு ஆமாம். இப்போ இந்த முட்டையை எடுத்து மேலே வச்சிடலாம்பா. இப்போ மூடி போட்டுடலாம்ப்பா. மூடி போட்டு டைம் வச்சிடலாம்.
இப்போ அடுப்பை சிம் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் வைக்கலாம்ப்பா. ஏன்னா ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம் அரிசி, அதனால் 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து வேணும்னா பண்ணலாங்க, வேண்டாம்னா விட்டுடலாம். நான் வந்து இப்போ 2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டு அந்த வெங்காயத்தை ரோஸ்ட் பண்ணி போகிறேன். பிரியாணி மேலே போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், அதுக்காக பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 முந்திரி எடுத்துருக்கேன், அதை வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போது வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம்ப்பா. இப்போ 10 நிமிஷம் முடிஞ்சதுப்பா, நம்ம திறந்து பார்க்கலாம்ப்பா. நல்லா வந்துருக்குப்பா, ரைஸ் பலன்னு இருக்கு. நல்லா நம்ம இப்போ கிளறி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஆனியன் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுருங்க, உங்கள் பிரியம் தான்.